திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றக் கோரி கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களுக்காக செய்தியாளர் சுரேந்தர் இணைந்திருக்கிறார். சுரேந்தர், வணக்கம். மக்கள் அங்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கள சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கௌதமி. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் தாமரைப்பாக்கம் மறுமலர்ச்சி நகரில் தாழ்வான குடியிருப்புகள் மழைநீர் வீடுகளில் சூழ்ந்திருப்பதால் மக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். 800 முதல் மகாபலிபுரம் வரை அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை குடியிருப்புக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டதால் தாழ்வான உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். வருடம் பருவமழை காலங்களில் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுவதால் சாலை அமைத்து கால்வாய் ஏற்படுத்தி வர மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இரவு நேரம் கனமழை பெய்த குடியிருப்புகளில் மழை சூழ்ந்ததால் மக்கள் தங்கும் இடமில்லாமல் உணவு இல்லாமல் தவித்து வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரியபாளையம் திருநின்றவூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சமாதானம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து சாலை மறியலுக்கு எடுத்து இப்போது காவல்துறையினர் மழை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.